திருத்துறைப்பூண்டி வேளாட் ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க வேண்டியதுனா ஹீரோ பேச போகிறாங்க ஃபுல்லாக ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கு. அது இல்லாமல் கஸ்டமர் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்க. வாங்க ஒரு கம்ப்ளைண்ட் அதில் பார்ப்போம் நம்ம எப்படி இதெல்லாம் பார்க்க போகிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காலையிலே நம்மள்ட்ட வந்துட்டாங்க. ஓட்டி பார்த்து என்னென்ன ஸ்பேர்னு எழுதி விடுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. பக்காவாக ஸ்பேர் வாங்கிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸ்பேர்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் மாற்றணும். அது இல்லாமல் டைமிங் செயின், ஃப்ரண்டில் ஃபோர்க், ஆயில் சிலே, ரேஸ் செட்டு, அது இல்லாமல் சென்டர் ஸ்டாண்டு, செயின்ஸ் பாக்கெட், பேக்கில் டயர். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு மாட்டுறதாங்க. இல்லை ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உடஞ்சிட்டு அதனால புதுசு வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் ஒரிஜினலாக பக்கம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்டாண்டு இருந்தால் தான் பேக்கில் ஃப்ரண்டில் எல்லாத்தையும் பிரிக்க முடியாது. ஸ்டாண்டு மாட்டுறது ஃபர்ஸ்ட் வேலை. இல்லை ஃபர்ஸ்ட் பிக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் போயிட்டு கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக மாற்றலாம், அசம்பிளியாக மாற்ற போகிறோம். அசம்பிளியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா வருது. அது இல்லாமல் இந்த பிரைமரி கியர் மாற்றினோம்னா அந்த கூற சவுண்ட் இருக்காது. ரன்னிங்கில் போகிறப்ப கூவும் அந்த சவுண்டு இருக்காது. இதை மாற்றோம்னா பல்சர் அப்பாச்சிக்கிறாங்க நம்ம அசம்பிளியாக மாற்றுவோம். ஸ்பெண்டர்லாம் மாற்றின கிடையாது. இருந்தாலும் மாற்றினா நல்லா இருக்குது. பிக்கப் நல்லா இருக்கனால தான் செட்டாக மாற்றுறோம். பிரைமரி கியர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிளச் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் மாற்றோம். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக மாற்றலாம், அசம்பிளி வாங்கிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின், ரோலர், ஸ்ப்ரிங், ரப்பர் எல்லாமே வந்துடும். இல்லை செட்டாக மாற்ற போகிறோம். செல்ஃப் பார்த்தீங்கன்னா பட்டன் நமக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். செல்ஃப் பெறட்டாது. என்ன ஃபால்ட் செல்ஃபில் உள்ள ஆர்மிச்சர் பிரஷ் சுத்தமாக போயிட்டு பவுடராக இட்டு இது வந்து நம்ம புதுசு மாற்றப்போம். இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 ரூபா தான் வரும். ஓகே பேக் சைடு என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா டயர் மாற்றணும். அது இல்லாமல் செயின்ஸ் பாக்கெட், ஸ்ப்ராக்கெட் பேரிங், கட்ஸ் ரப்பர், ட்ரம் போல்ட் மாற்றணும். மெயினாக அந்த ட்ரம் போல்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லா வண்டியுமே லூஸ் வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் உள்ள ட்ரம் போல்ட் போடுங்க. பஜாஜ் உள்ள ட்ரம் போல்ட் போட்டிங்கன்னா இல்லை லூஸே இருக்காது. இது நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 14 சைஸில் வரும். வண்டியில் உள்ள பார்த்தீங்கன்னா 13 சைஸில் வரும். இது 14 சைஸ் போட்டிங்கன்னா லூஸ் இருக்காது, நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்க், ஆயில் சீல, அது இல்லாமல் ஃபோர்க், ஸ்ப்ரிங், ரேஸ் செட் இதெல்லாம் மாற்ற போகிறோம். அதில் ஓகே ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும். அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம எப்படி வேலை பார்த்துருக்காங்கிறது அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. வண்டி ஓட்டி வண்டி எப்படின்னாக்கு? வண்டி நல்லா இருக்குண்ணா. உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்திருந்தேன். எவ்வளோ நாள் பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க? நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். சரி. நான் வந்து எனக்கு அரியலூர் மாவட்டம் செந்துறை. சரி. அங்கேருந்து நான் வந்திருக்கிறேன். வண்டி முன்னாடி உள்ள கண்டிஷனுக்கு வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். வந்து இப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்ததுல சர்வீஸ் அந்த அளவுக்கு மன திருப்தியாக இருக்குது. காலையிலேருந்து கூட இருந்து பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துருக்கோம்? நல்லா வேலை செஞ்சு நல்லா குறையெல்லாம் இல்லை, குறைகள்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் தேடி தூரம் அப்படி அவ்வளோ தூரம் நம்மளை தேடி வந்திருக்கீங்க.